நண்பர்களுக்கு வணக்கம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் 30க்கு 16க்கு நம்ம வாங்கின தூணோட விலை, மூங்கிலோட விலை, அதை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா பில்லில் நடக்கூடிய ஹோல்ஸ் அதை மெஷர் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம லேபர். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த நீள அகலத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா எந்த நேரத்தில் பில்லை நடணும் அப்படிங்கிறத பற்றி மெஷர் பண்ணிவிட்டு அந்த இதில் ஹோல்ஸ் பண்ணிவிட்டு பில்லை நட்டுருவாங்க. அதை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பில்லருக்கு மேலே மூங்கில் கட்டுறது, கீத்து மேய்கிறது, அப்புறம் அதுக்கு மேலே தகரம் போடுறது, இது எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நாம் அந்த ஹோல்ஸ் பண்ணி பில்லை நடுறதை பற்றி மட்டும் இப்போ இதில் பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற செட்டு பார்த்தீங்கன்னாக்கா 10க்கு 10ங்க. அதில் 2 விட ஒரு சேவல் மட்டும்தான் நாங்கள் வளர்த்துட்ருக்குறோம். அதாவது அதுலேருந்து கற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறது தான் இந்த ஷெட்டுங்க. 30க்கு 16. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1,50,000 வரைக்குமே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம கோழி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும்போது இடம் இப்போ நம்ம இருக்கிறத வச்சு நம்ம பண்ண முடியாது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு 15 சென்ட்டில் ஃபென்சிங் அடித்து இந்த செட்டை போட்டு அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வளர்க்க போகிறோம். அந்த ஷெட்டோட அனுபவத்தை நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்துட்ருக்குறீங்க. நாங்கள் இந்த பில்லெல்லாம் நட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு அடுத்தது நம்ம அந்த மூங்கெல்லாம் கட்டிட்டு கீத்து அதுக்கு மேலே நம்ம மேய்ஞ்சிருவோம். அதுக்கு மேலே தகரம், அந்த கீத்து நம்ம லைஃப் வர்றதுக்காகவும் நம்ம தகரத்தை மேலே போட்டுறோம். கீத்து நம்ம கூலிங் பர்பஸுக்காக. நீங்கள் இந்த மாதிரி செட்டு போடுற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்த ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதில் அந்த செட்டுக்கு உண்டான இடத்த விட்டுட்டு மீதி இடத்துல செட்டிங்கில் வச்சு விட்ருங்க. ஏன்னா நிழல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இப்போ ஷெட்டை போட்டு தான் நாங்கள் செடி வைக்க போகிறோம். நம்ம அந்த மாதிரி அட்வான்ஸாக பிளான் பண்ணல. நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. பில்லை நட்டாச்சு. இனி அடுத்து வரக்கூடிய வீடியோவில் அடுத்து எங்களுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உள்ளே வராதீங்க, இருங்க. இந்த ஷெட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா எங்களுக்கு கோழிங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஒரு 15 சென்ட்டுக்கு ஃபென்சிங் அடிக்க போகிறோங்க. அதுக்குள்ளே நம்ம கோழி வளர்க்க போகிறோம். இது இந்த ஷெட்டு நைட்டில் அடைஞ்சிக்கிறதுக்காக. ப்ளஸ் இதில் அவையும் வச்சுக்கலாம். கோழி குஞ்சு நம்ம இதில் ஒரு 2 வாரம் 3 வாரம் நம்ம வச்சுருந்துட்டு பாதுகாப்பு பண்ணிவிட்டு அந்த மெடிசன்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் விட்டுறலாம். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.